சில்ட்ரன், வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் டீச்சர். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளாஸ் 9ல் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் போம் விண்ட். ஓகேங்களா? த விண்ட் போயம். த விண்ட் போம் வந்து யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு ரொம்ப ஃபேமஸான, அதாவது தமிழில் ரொம்ப ஒரு ஃபெமிலியரான ஒரு பர்சன். யார் அவங்க அப்படின்னா, சுப்பிரமணிய பாரதி. யார் எழுதியிருக்காங்க? சுப்பிரமணிய பாரதி. ஓகே, வாட் இஸ் த நேம் ஆஃப் த போம்? விண்ட். ஓகேங்களா? ஓகே, இவர் தான் சுப்பிரமணிய பாரதி. ஆமாவா? உங்களுக்கு தெரியும் இல்லையா? நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா? யா, could you able to remember him? யா, ஓகே. நம்ம சுப்பிரமணிய பாரதியை பற்றி கொஞ்சம் அபவுட் த ஆத்தர் இன்ட்ரோ பார்த்துடலாம். அதுக்கப்புறமா நம்மளுடைய போம் டெக்ஸ்ட்டுக்குள்ளே போகலாம். சரிங்களா? ஓகே, லெட் அஸ் லிசன் ஹியர். சின்னசுவாமி சுப்பிரமணிய பாரதி, ஆல்சோ நோன் அஸ் பாரதியார், isn't it? தெரியும் நம்மளுக்கு. ஓகே, அவரோட ஃபுல் நேம் என்ன? சின்னசுவாமி சுப்பிரமணிய பாரதி. நம்ம வந்து ஷார்ட்டாக எப்படி சொல்லுவோம்? பாரதியார். ஓகேங்களா? எதில் ரொம்ப ஒரு ஃபெமிலியர் ரைட்டர் அப்படின்னா, வெல்வர்ஸ்ட் ரைட்டர் யார், எங்கே அப்படி, எந்த லாங்குவேஜில் அப்படின்னா தமிழில். ஓகேங்களா? அவர் வெறும் ரைட்டர் மட்டும் கிடையாது, என்ன ஒரு போயட். ஓகேங்களா? இந்த போம் எழுதுனதே அவர் தான். ஓகேங்களா? போயட், journalist, Indian independence activist, a social reformer, popularly known as மகாகவி பாரதி. அவரை வந்து ரொம்ப ஃபெமிலியராக, ரொம்ப அன்பாக அவங்கள வந்து என்னன்னு சொல்லி நம்ம வந்து கூப்பிட்டோம் அப்படின்னா, மகாகவி பாரதி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? ஓகே, he was a pioneer of modern Tamil poetry and is considered one of the greatest Tamil literary figure of all times. ஓகேங்களா? இன்னும் வந்து நம்மளோட தமிழ் இலக்கியங்களை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, பாரதியார் அப்படிங்கிற ஒருத்தருக்கு தனி இடம் வந்து உண்டு, தனி சிறப்புகள் வந்து உண்டு. ஓகேங்களா? சரி, ஓகே, நம்மளுடைய போயம் டெக்ஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விண்ட். ஓகேங்களா? விண்ட் அப்படின்னா என்ன? காற்று. ஓகேங்களா? காற்றுனா நார்மலாக வீசும் இல்லையா? அது கிடையாது. நார்மலாக வீசக்கூடிய காற்றை விட இன்னும் கொஞ்சம், ஓகேங்களா, அதை விட இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வீசுச்சு அப்படின்னா, அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா விண்ட். ஓகேங்களா? இங்கே இந்த போமில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய சுப்பிரமணிய பாரதியார் வந்து எப்படி வந்து இந்த போமை வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அதாவது நம்மளுடைய பாரதியார் வந்து யார்கிட்ட வந்து பேசுகிறாரு அப்படின்னா, சுப்பிரமணிய பாரதியார் யார்கிட்ட பேசுகிறாரு அப்படின்னா, விண்டு கிட்ட பேசுகிறாரு. அந்த போம் வந்து எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கான்வர்சேஷன் பிட்வீன் பாரதியார் அண்ட் விண்ட். ஓகேங்களா? யாருக்கும் வந்து இந்த கான்வர்சேஷன் வந்து போகிற மாதிரி எழுதியிருக்காங்க, விண்டுக்கும் சுப்பிரமணிய பாரதியாருக்கும். ஓகே, நம்ம வந்து லிசன்குள்ளே, அதாவது நம்மளுடைய போயம் டெக்ஸ்ட்குள்ளே போகலாம். சரிங்களா? ஓகே, லிசன் ஹியர். யா, ஓகே, could you able to see here? யா, ஓகே. Wind, come softly. Wind, come softly. ஓகேங்களா? Don't break the shutters of the windows. Don't scatter the papers. Don't throw down the books on the shelf. There, look what you did. You threw them all down. You tore the pages of all. Okay, you tore the pages of the books. You brought rain again. ஓகே, இல்லை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விண்ட், ஐயோ விண்ட், நீ ஏன் இவ்வளோ வேகமாக வர? கொஞ்சம் சாஃப்டாக வரலாமே, கொஞ்சம் மெதுவாக வரலாமே அப்படின்னு சொல்கிறார். அவர்கிட்ட பேசுகிறார். ஓகேங்களா? யார்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா, விண்ட் கிட்ட நம்மளுடைய போட், நம்மளுடைய ஆத்தர், நம்மளோட போட் பாரதியார் பேசுகிறாரு. விண்ட், நீ கொஞ்சம் மெதுவாக வரலாமே, கொஞ்சம் மெதுவாக வீசலாமே, சாஃப்டாக வீசலாமே அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பண்ணுற நீ வேகமாக வரதுனால எங்கள் வீட்டினுடைய ஷட்டர்ஸ் எல்லாம், விண்டோனுடைய ஷட்டர்ஸ் எல்லாம் உடஞ்சிருது. ஓகேங்களா? நீ வரதுனால எங்கள் வீட்டு ஷட்டர்ஸ் எல்லாம் உடஞ்சிருது, விண்டோஸ்லாம் வந்து உடஞ்சிருது. மெதுவாக வா, நீ வேகமாக வந்து என்னோட விண்டோனுடைய ஷட்டர்ஸ் எல்லாம் உடைக்காத. டோன்ட் பிரேக் மை விண்டோஸ். ஓகேங்களா? விண்டோவை வந்து ஷட்டர் அதாவது விண்டோனுடைய ஷட்டரை வந்து நீங்கள் வந்து உடச்சிட்ற, நீ மெதுவாக வா. டோன்ட் ஸ்கேட்டர் த பேப்பர் எல்லாமே பறக்க விட. நீ வேகமாக வந்ததுனால பேப்பர்ஸ் எல்லாம் என்ன ஆகுது? அப்படி ஸ்கேட்டர் ஆகுது, அதாவது பறந்து அங்கே அப்படியே போகுது. ஓகேங்களா? ஸ்கேட்டர்னால் அங்கே விழுறது. ஓகேங்களா? வாடா. ஓகே, டோன்ட் த்ரோ த
டோன்ட் த்ரோ டவுன் த புக்ஸ் ஆன் த ஷெல்ஃப். ஓகேங்களா? ஷெல்ஃபில் நான் புக்ஸ் எல்லாம் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், லைண்ட் அப் பண்ணியிருக்கேன். ஆனால் அது எல்லாமே நீ என்ன பண்ணாத, தள்ளி விட்டுறாத. ஏன் இந்த மாதிரி பண்ணுற நீ அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தேர் லுக் வாட் யூ டிட் யூ த்ரூ டெம் ஆல். அங்கே பாரு, நீ வேகமாக அடித்ததுனால என்னோட புக்ஸ் எல்லாமே என்ன ஆயிடுச்சு, கீழே விழுந்து அங்கங்கே கிடக்குது. ஓகேங்களா? அந்த மாதிரி சொல்லியிருக்கா. நீ பண்ணுற காரியம்லாம் நல்லா இருக்காங்க பாரு நீ அப்படி சொல்கிறாரு. யூ டோர் த பேஜஸ் ஆஃப் த புக்ஸ். ஓகேங்களா? அந்த கீழே விழுந்திருக்குன்னு சொன்னாலடா புக்ஸ் ஷெல்ஃப்லேருந்து. ஓகேங்களா? அதுலேருந்து விழுந்திருக்கு இல்லையா? அதை விழுந்ததுனால சில புத்தகங்கள்லாம் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆனதுனால என்ன ஆகிடுச்சு, அதில் இருக்க பேஜஸ் எல்லாம் என்ன ஆகிடுச்சு, கிழிஞ்சிடுச்சு. நீ இந்த மாதிரி வேகமாக காற்று அடிக்க வேணாமே, கொஞ்சம் பொறுமையாக சாஃப்டாக வீசலாமே அப்படின்னு சொல்கிறாரு. கடைசியாக இதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக நீ என்ன கொண்டுட்டு வர, கடைசியாக மழையும் கொண்டுட்டு வந்துடுற நீ. நம்ம வந்து மழை வரதுக்கு முன்னாடி என்னடா சிம்டம்ஸ்லாம் இருக்கும், நிறைய காற்று பலமாக வீசும், லைட்னிங் இருக்கும், தண்டர் இருக்கும், தென் இட் ஸ்டார்டட் டு ரெய்னிங், isn't it? ஓகே ஃபைன். யூ ஆர் வெரி கிளவர் அட் போக்கிங் ஃபன் அட் வீக்லிங்ஸ். நீ வந்து என்ன பண்ணுற, வீக்லிங்ஸ் அதாவது புக்ஸ், அதாவது என்னென்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கோ அதெல்லாமே எப்படி இருக்கும்டா, வீக்காக இருக்கும் இல்லையா? நீ வந்து யாரெல்லாம் வீக்காக இருக்காங்களோ அவங்கள வச்சு நீ நிறைய ஃபன் பண்ணுற, அவங்கள வச்சு நீ ரொம்ப என்ன பண்ணுற, ரொம்ப ஃபன் பண்ணுற நீ. அவங்க வீக்காக இருக்கனால தான் இந்த மாதிரிலாம் நீ பண்ணி அவங்கள வச்சு நீ விளையாடுற இல்லையா நீ அப்படி சொல்லி கேட்குறாரு. சரியா? Frail crumbling houses, crumbling doors, crumbling rafters, crumbling wood, crumbling bodies, crumbling lives, crumbling hearts. ஓகேங்களா? க்ரம்ப்ளிங் ஆக்சுவலி ஃப்ரைல் அப்படின்னா என்ன அப்படின்னா வீக். ஓகேவாடா? ஃப்ரைல்னா என்ன, வீக். க்ரம்ப்ளிங் அப்படின்னாலுமே குட்டி குட்டி பீசஸாக அப்படியே துண்டாக வந்து உடஞ்சி போயிருக்கிறது, அதுதான். ஓகேவா? சின்னதாக, அதாவது ரொம்ப வீக்காக இருக்கக்கூடிய, உடஞ்சி போயிருக்கக்கூடிய வீடுகள், டோர்ஸ், ராஃப்டர்ஸ்னால் ஒன்றும் இல்லைடா, கூரைகள், வீட்டினுடைய மேற்கூரைகள்லாம் இருக்கும் இல்லையா, தட் இஸ் கால்ட் அஸ் ராஃப்டர்ஸ். ஓகே? க்ரம்ப்ளிங் வுட். ஓகேங்களா? மரக்கட்டைங்க, அந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அந்த ரூஃப்க்கு அடியில் இருக்கும் இல்லையா, தட் இஸ் கால்ட் அஸ் ராஃப்டர்ஸ். அந்த ராஃப்டர்ஸ்க்கு அடியில் இருக்கக்கூடிய வுட்ஸ். ஓகேவாடா? அது எல்லாமே வந்து என்ன ஆயிடுக்கு அப்படின்னா ரொம்ப நீ வேகமாக அடிச்சதுனால எல்லாமே கூரை எல்லாம் சாஞ்சு போயிடுச்சு. ஓகேவா? இந்த மாதிரி நீ பண்ணலாமா நீ? அது வீட்டில் இருக்கக்கூடிய நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். லைஃப்ஸ்னால் ஆக்சுவலி க்ரம்ப்ளிங் லைஃப்ஸ்னால் நாங்கள் தான், அதாவது அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள். ஓகேங்களா? அவங்க எல்லாருமே ரொம்ப வீடே இல்லை அப்படின்னா அவங்க அந்த வீடு எல்லாமே இடிஞ்சு போச்சு, உடஞ்சி போச்சு அப்படின்னா அவங்க உள்ளே இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும், பயமாக இருக்கும் இல்லையா? அப்படி இருக்குது எங்களுக்கெல்லாம். எங்களோட இதயங்கள்லாம் எப்படி இருக்குது, பயத்தால் அப்படியே கிரம்பிள் ஆயிருக்கு. கிரம்பிள்லாம் அப்படி நொறுங்கி போச்சு, அப்படியே மனசு உடஞ்சி போச்சு பயத்தால் எங்களுக்கு அப்படி சொல்கிறாரு. சரிங்களா? The wind god winnows and crushes them all. He won't do what you tell him. So come, let's build strong homes. ஓகேவா? இந்த இடத்துல வந்து விண்ட் காட். ஓகேவா? அதாவது விண்டை வந்து எதோட கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னா காடோட கம்பேர் பண்ணுறாரு. விண்ட் காட். ஓகேவா? விண்ட் காட் ஆகிய நீ வின்னோஸ் அண்ட் க்ரஷஸ் தெம் ஆல். அதாவது வின்னோவிங்னா என்னென்னா புடைப்பாங்க, எல்லாம் தூத்துவாங்க இல்லையாடா, தட் இஸ் கால்ட் அஸ் வின்னோவிங். ஓகேங்களா? வின்னோ பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா வெயிட்லெஸ்ஸான அதில் இருக்கக்கூடிய இப்போ அரிசி, ஓகேவா, அரிசி இல்லை கோதுமை இல்லை வாட் எவர் இட் மே பி, வின்னோ பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய வெயிட்லெஸ்ஸான பார்ட்டிகல்ஸ் எல்லாமே என்ன ஆகிடும், ஈஸியாக வந்து ஃப்ரண்ட்டில் வந்து விழுந்துடும் இல்லையாடா? தூத்தும் போதுமே அப்படி தான். அது வெயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு பொருள்லாம் வந்து இப்போ அரிசி தூத்துறாங்க அப்படின்னா, நெல் தூத்துறாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, என்னடா ஆகும், தூத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா வெயிட்டாக இருக்கிறதெல்லாம் ஒரு இடத்துல விழுகும், வெயிட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அந்த காற்று எந்த பக்கம் அடிக்குதோ அதை நோக்கி வந்து விழும். சரிங்களா? ஓகே ஃபைன். அந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்குது. ஓகே, நீ அந்த மாதிரி வின்னோ பண்ணும்போது உனக்கு நீ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க. அதே போல் தான் ஹி won't do what you tell him. இந்த மாதிரிலாம் நீ பண்ணாத. ஓகேவா? அதனால் நான் இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, வாங்க எல்லாருமே என்ன பண்ணலாம் அப்படின்னா லெட்ஸ் பில்ட் அ ஸ்ட்ராங் ஹோம்ஸ். ஓகேங்களா? தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹோம்ஸ் அண்ட் ஹவுஸ், isn't it? வாட் இஸ் மீன் பை ஹோம் அண்ட் வாட் இஸ் மீன் பை ஹவுஸ்? ஹவுஸ்னா என்ன, ஹோம்னா என்னடா? ஹோம்னா ஒரு வீடு கட்டி அந்த இடத்துல வந்து எல்லாரும் வாழுவோம் இல்லையா சந்தோஷமாக. அப்படி இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ளே, அதாவது இப்போ ஒரு வீடு கட்டி அதை வாழாமே இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல யாருமே வந்து யூஸ் பண்ணல, சும்மா வீடு மட்டும் கட்டி விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அங்கே வந்து வாழ்கிறதுக்கு யாருமே எந்த ஒரு ஹியூமன் பீயிங்ஸுமே இல்லை அப்படின்னா அதை வந்து ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அங்கே ஒரு வீட்டில் வந்து கட்டி நாமெல்லாம் வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா, நம்மளோட வீடு, நம்ம வீடை வந்து என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா
ஹோம்னு சொல்லலாம். சரியா? there is a difference between house and a home. ஓகே ஃபைன், லெட்ஸ் கம் ஹியர். ஓகே, இங்கே பாருங்கள், வாங்க எல்லாரும் நம்ம ஹோம் வந்து என்ன பண்ணலாம், உடஞ்சி போயிருக்குல்ல ஹோம், அதெல்லாம் அதாவது வீக்கான ஹோம்ஸ் அதெல்லாம் வந்து இது பண்ணிவிட்டு என்ன பண்ணிவிட்டு டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு நம்ம வந்து புதுசாக வீடு கட்டலாம். புதுசாக வீடு கட்டும் போது நம்ம வந்து எப்படி கட்டணும் அப்படின்னா, நல்ல ஸ்ட்ராங்கான ஹோம்ஸ் கட்டணும். ஓகேங்களா? நல்ல ரொம்ப பில்டிங்கை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டணும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் லெட்ஸ் ஜாயின் த டோர்ஸ் ஃப்ரிம்லினா நான் ஸ்ட்ராங்லி, நம்ம கதவுகள்லாம் எப்படி ஸ்ட்ராங்காக ஃபிட் பண்ணலாம் நம்மளோட கதவெல்லாம். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் டு ஃப்ரிம் த பாடி. ஓகேங்களா? நம்மளோட பாடியை வந்து ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் பயந்து போகாமல் நம்மளோட பாடியை வந்து நம்மளோட ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். மேக் த ஹார்ட் ஸ்டெட் ஃபாஸ்ட். ஓகே, நம்மளோட இதயங்களை வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் உடஞ்சி போகாமல் பலம் இல்லாமல் போகாமல் நம்ம உடம்ப வந்து நம்மளோட மனசையும் நம்ம வந்து ஹெல்த்தையும் நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த்தையும் மென்டல் ஹெல்த்தையும் நம்ம வந்து சரியாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படக்கூடாது. இதில் ஆக்சுவலாக சிம்பாலிக்காக இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னாடா, ஆக்சுவலாக இந்த போமுடைய தீம் என்ன அப்படின்னா, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வீக்காக இருக்கவங்க எந்த ஒரு அதாவது மைண்டாக இருக்கட்டும், ஃபிசிக்கலாக அவங்க வந்து ஸ்ட்ராங்காக கூட இருக்கலாம். ஆனால் வந்து அவங்க மனசார ரொம்ப வந்து பலவீனமாக இருப்பாங்க. அவங்க வந்து கடவுள் வந்து எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாலுமே வந்து அவங்களால வந்து என்ன பண்ணிக்க முடியாது அப்படின்னா, பேர் பண்ணிக்க முடியாது. மனசில் வந்து நமக்கு வந்து தைரியமாக இருக்கணும். அப்படி அவங்க வீக்காக கூட இருக்கலாம், ஃபிசிக்கலாக வீக்காக இருக்கலாம், ஆனால் மென்டலாக அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அவங்கள வந்து என்ன பண்ண முடியாது, நம்ம அசைச்சிக்க முடியாது. சரிங்களா? அதனால தான் சொல்கிறாங்க, வீக்காக இருந்தாங்க நம்மளோட மனசும் சரி உடம்பும் சரி வீக்காக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் எந்த ஒரு கஷ்டத்தையும் தாங்க முடியாது. அதே நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம், ரொம்ப மைண்டாக இருக்கட்டும் ஃபிசிக்கலாகவும் ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா நம்மளை வந்து எந்த ஒரு விஷயமும் என்ன பண்ண முடியாது, அதை நம்மளை வந்து எதுவும் வந்து ஸ்ட்ரைக் பண்ணாது, நம்மளை வந்து தாக்காது, நம்மளை வந்து பாதிக்காது. எந்த விஷயத்தையும் நம்ம வந்து போல்டாக ஃபேஸ் பண்ணணும். வீக்காக இருந்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய கடவுள் எல்லாமே வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்மளுக்கு கஷ்டங்களை கொடுக்குறாரு அப்படின்னா நம்மளால் இவங்களால தாங்கிக்க முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு தான் அந்த கஷ்டத்தையே கொடுப்பாரு. ப்ராப்ளமும் அதே மாதிரி தான். இந்த ப்ராப்ளம் வந்து இவங்க வந்து டேக்கிள் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு தான் ப்ராப்ளமும் கஷ்டமும் கொடுப்பாரு. அதை நமக்கு கொடுக்குறாரு அப்படின்னா அந்த ப்ராப்ளம்லாம் வந்து நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு அதுலேருந்து நம்ம வெளியில் வரத்துக்கு பார்க்கணும். கடவுள் இப்படி கொடுத்துட்டாரே அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, வருத்தப்படக்கூடாது, அழக்கூடாது. வி ஷுட் ஃபேஸ் த ப்ராப்ளம் போல்ட்லி. ஓகேங்களா? சரி, ஓகே ஃபைன். அதுதான் இதனுடைய தீம், இந்த போம்னுடைய தீம் அதுதான். சரிங்களா? சரி, ஓகே ஃபைன். மேக் த ஹார்ட் ஸ்டெட்ஃபாஸ்ட், டூ திஸ் அண்ட் த விண்ட் வில் பி ஃப்ரெண்ட் வித் அஸ். இதெல்லாமே அதாவது வீடு நம்ம ஸ்ட்ராங்காக கட்டியாச்சு, டோரை ஃபிட் பண்ணியாச்சு, நாமளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோம். இப்படிலாம் இருந்தோன்னா விண்டு நம்மளை எதுவுமே பண்ணாது. விண்டும் நாமளும் என்னவாயிடலாம், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடலாம் நம்ம அப்படின்னு சொல்கிறாரு. த விண்ட் ப்ளோஸ் ஆஃப் த வீக் ஃபயர்ஸ், ஹி மேக் ஸ்ட்ராங் ஃபயர்ஸ் ரோர் அண்ட் ஃப்ளோரிஷ், ஹிஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் குட், வி ப்ராக்டிஸ் ஹிம் எவ்ரி டே, வி ப்ரைஸ் ஹிம் எவ்ரி டே. ஓகே ஃபைன். ஆக்சுவலி இங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம வந்து காற்று வந்து நம்மளை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அதாவது என்ன சொல்லும், நம்ம விண்டு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து என்ன பண்ணும், ப்ளோ பண்ண ஊதி வெளியில் தள்ளிடும். ஓகேங்களா? நம்மளை ஊதி வெளியே தள்ளிட்டு அந்த விண்டு வந்து நம்மளே வந்து என்ன ஆகும், இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாற்றும். அப்படி என்ன ஆகும், நம்மளை ரோர் பண்ணி ஃப்ளோரிஷாக மாற்றும். நம்மளை வந்து அப்படி நம்மளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு உந்து சக்தியாக வந்து அந்த விண்டு வந்து இருக்கும். அதாவது எப்போவுமே நம்ம மனசுக்குள்ளே கெட்ட ஒரு எண்ணங்கள், கெட்ட அபிப்பிராயங்கள், அடுத்தவங்கள வந்து எப்படி பண்ணலாம், டேமேஜ் பண்ணலாம், கெடுக்கலாம் அப்படிலாம் நினச்சோன்னா அது நம்மளுக்கே வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக வந்து முடியும். நம்ம அடுத்தவங்களுக்கு பிளான் வந்து நமக்கே வந்து அது வந்து ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ எப்போவுமே நம்மளோட மைண்டை வந்து நல்ல விஷயத்துக்காக நல்ல ஒரு ஏதோ ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்தணும். அப்படின்னா எண்ணங்கள் அதான் சொல்லுவாங்கள்ல, எண்ணம் போல் வாழ்க்கை. அதனால தான் நம்மளோட எண்ணங்கள் சிறப்பாக இருந்துச்சுன்னா நம்மளோட வாழ்க்கையும் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? அதான் சொல்கிறாங்க, ஹிஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் குட். நம்மளோட விண்டோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நமக்கு வந்து நல்லது தான். ஓகேங்களா? அதனால் ஒவ்வொரு நாளும் நம்மளை வந்து விண்டை வந்து என்ன பண்ணலாம், ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து உங்களுக்கு கொஞ்சம் பிக்சர்ஸ் கொடுத்துருக்கேன், அதை பார்த்தீங்களா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும். சரிங்களாடா? ஐ டோல்ட் யூ திஸ் போம் ரிட்டன் பை சுப்பிரமணிய பாரதி இசன்ட். அதான் சொன்னலடா, அந்த காற்று வந்து சரியா, அந்த காற்று வந்து வேகமாக அடிக்கிறனால வீடெல்லாம் உடஞ்சிருச்சு, இந்த ரூஃப் எல்லாம் உடஞ்சிருச்சு, ரேட்டர்ஸ் எல்லாம் ஸ்பாயில் ஆகிடுச்சு சொன்னேன் இல்லையா? விண்டோ விண்டோ என்ன ஆகிடுச்சு, உடஞ்சிருச்சு. ஓகேங்களா? குட் யூ ஏபிள் டு see here? ஓகே. அண்ட் தென் என்னாச்சு, டேபிளில் இருக்க பேப்பர்ஸ் அது எல்லாமே என்ன ஆகிடுச்சு, ஸ்கேட்டர் ஆகிடுச்சு. ஓகேங்களா? பறந்து போகுது. அதுக்கப்புறம் ஷெல்ஃபில் இருக்கக்கூடிய புக்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா கீழே விழுந்து என்ன ஆகுது, அதனுடைய பேப்பர்ஸ் எல்லாம் பறந்து போகுது அப்படின்னு சொன்னனாடா.
ஓகே, ஃபைன். இதெல்லாமே அதாவது அங்க இருக்கக்கூடிய சிட்யூவேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நான் காட்டியிருக்கேன். சரிங்களா? ஓகே, ஃபைன். இப்போ உங்களுக்கு புரியுதாடா? இந்த போம் வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கா? இஃப் யூ ஹேவ் எனி டவுட், ஏதாவது உங்களுக்கு புரியல அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இல்லை எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது சரியாக இருந்தால் நல்லா அக்செப்ட் பண்ணி புரிஞ்சு இந்த போமை நல்லா படிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் வாட்சிங் அண்ட் சப்போர்ட் மை சேனல். ஓகே, தேங்க்யூ.